இந்தியா டுடே வெளியிட்ட ஒரு செய்தி, பாஜகவினர் எல்லாரும் சேர்ந்து திமுகவை ஓட ஓட எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல குவிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்களை பத்தி ரொம்ப நாளா பெரிய அளவுல நியூஸ் இல்ல, எதனாவது ஒண்ணுமே வரலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நேரத்துல அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அன்னைக்கே இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் நீங்க கேட்கல, இன்னைக்கு புரியுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பேர் திரும்பவும் குபு 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 குபுன்னு ஒரு ஃபயர் ஆயிட்டு இருக்கு. என்னன்றத டீடைல் அண்ட் டெப்தா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பொழிஞ்சிட்டு இருக்கு. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆப்வியஸா சென்னையில காலையில இருந்து ஒரு தூரல் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு, நான் ஸ்டாப்பா போயிட்டே தான் இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஊர்ல எப்படி இருக்கு கிளைமேட் அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ மழை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, சென்னையில ஒரு 2 நாள் முன்னாடி தீபாவளி டைம்லாம் சரியான ஒரு மழை. அந்த நேரத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, கடற்கரைகள் எல்லாத்தையும் லைக் அப்படியே நொறையா கிளம்பி இருக்கு. நீங்க நியூஸ்ல ஆப்வியஸா பாத்திருப்பீங்க. பாஜகவினர் யாரோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெரினா பீச்ல பாருங்க கழிவு நீர் மாதிரி இதெல்லாம் இருக்கு, பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமா நுரையா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஆலை கழிவு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் திமுகவினருக்கு காண்டாயிடுது. என்னது, சில்வர் பீச்ல இப்படிலாம் இருக்கா, சாரி மெரினா பீச்ல இப்படிலாம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது ஈசிஆர் பீச்ல எங்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீங்க பாட்டுக்கு ஏதாவது குற்றம் சொல்றதுக்காகவே கிளம்பி வந்துருவீங்க, நல்லாதான் இருக்கு இந்த பீச்ல, ஏதாவது ஒரு குறை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஓவரா வந்து திட்டி இருக்கிறாங்க திமுக காரவங்க. இந்த நேரத்துல சரிங்க, இப்போ அங்கதான் விட்டுருங்க, அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, பட்டினம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கழிவுநீர் அப்படிங்கிறதுனாலதான், இந்த ஆலை கழிவுனாலதான் நொறையா ஃபார்ம் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் கரையிலே நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதை நீங்க என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாயே தோரகலையா. அப்போ இந்த மாதிரி ஒரு டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்துக்குள்ள இருக்கிற கடற்கரைகள்ல தான் இது நடக்குது. அப்படிங்கும் போது எந்த இடத்துல எப்படி நடந்தா என்ன, நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வாயை மூடிட்டு சும்மாவாது இருந்திருக்கலாம்ல, எதுக்குப்பா நீங்க தேவையில்லாம வம்புல மாற்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவினர் இப்போ கேள்விகளை வெலாசுன்னு விளாசிட்டு இருக்காங்க, எழுப்பிட்டு இருக்காங்களாம். அண்ட் இந்த விஷயத்தை தான் இந்தியா டுடே அப்படிங்கிற ஃபேமஸான நியூஸ் பேப்பர் ஆர்டிகலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பீச்சஸ்ல நுரை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு, இது மொத்தமா ஆலை கழிவு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸையும் நம்மளால அதிக அளவுல பார்க்க முடியுது. அடுத்ததான் அஜித் அவர்களை பத்தியும் பாஜகவினர் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. காரணம் என்ன, பாஜக முழுக்க வந்து ஒரு ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இந்து கடவுள் எல்லாம் அதிகமா மதிக்கக்கூடிய ஒரு 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 பிளேஸாவும் அது இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் சுச்சுவேஷன்ல நம்ம இப்போ இருக்கிற ஒரு சினாரியோ அப்படின்னு பார்த்தா, திமுக முழுக்க சிறுபான்மையினர் பக்கம் மட்டும்தான் இருப்பாங்க. யாரு, முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பக்கம் மட்டும்தான் இருப்பாங்க. ஹிந்துஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா விஷ் பண்றதுக்கு கூட மனசு வராத சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னாடி நம்ம அஜித் அவர்கள் இவ்வளவு தைரியமா அவர் ஒரு டாட்டூ, அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படுற பகவதி அம்மனுடைய உருவத்தை அவருடைய நெஞ்சில பதிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் ஏங்க ஏஐயா இருக்கும், நீங்க பாட்டுக்கு எதையாவது அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏஐயா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணியிருக்காங்க. பட் இல்லையா, அது உண்மையாவே அவர் வந்து டாட்டூ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில இருக்கான் இந்த சாமி, முத்துக்குளக்கர பகவதி அம்மன் அப்படிங்கிறது அந்த சாமியினுடைய அந்த கடவுளினுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ குடும்பத்தோட போயிட்டு கடவுளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும் போது எல்லாருக்கும் வந்து பரவாயில்லைங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கே பயப்படுறாங்க, இந்து அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறதுக்கே பயப்படுறாங்க, நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல நிறைய ரசிகர்கள் உங்களை ஃபாலோ பண்ணும்போது, கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணும்போது நிறைய பேர் உங்களை பார்த்து மாறுறதுக்கான சான்சஸும் இருக்கும். சுச்சுவேஷன்ல இவ்வளவு தைரியமா ஒரு அழகா நீங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய இடி அப்படிங்கிறாங்க. நீ என்ன விஷயம் நடந்தாலும் திமுகவுக்கு இடின்னு சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு ஒரு கருப்பு கலர் வெள்ளை கலர் இந்த முடி ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குன்னா ஒரு காலத்துலலாம் வயசாயிருச்சுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இப்போ அது பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது காரணம் அஜித் அவர்கள் தான். சோ இது வந்து ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. ஒரு சின்ன பசங்களுக்கு கூட நடச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டா பார்க்கப்பட்டிருக்கு. எதனால, அஜித் அவர்களுடைய மாற்றத்தினால. சோ இந்த சினாரியோல நான் இந்த மாதிரி கடவுளை தான் நான் கும்பிடுவேன், அந்த மாதிரி கடவுளை தான் கும்பிடுவேன், நாங்க சிறுபான்மையினர், நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்கெல்லாம் ஹிந்துஸ், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வெவ்வேறுபட்டது. கரெக்டா, அது உள்ள நம்ம போயிட்டு ஓவரா டிபேட் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஆனா
நான் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையோட அவர் வந்து எனக்கு இந்த சாமியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முத்திரையா அவர் வந்துட்டு ஒரு டாட்டுவா போட்டிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வைரலா இருக்கும் சுச்சுவேஷன்ல இவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் தைரியமா இறங்கி என்னுடைய கடவுள் இவங்க, என்னுடைய சாமி இவங்க, நானும் டாட்டு போட்டுக்கிறேன் அவரை பார்த்து பல பேர் டாட்டு போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது பாஜகவினருக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன், ஒரு ஹாப்பியான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில பாண்டே எப்பவுமே பாஜகவினுடைய ஒரு சப்போர்ட்டரா அங்கங்க எல்லா இடத்துலயும் தேவையான அளவுக்கு ரொம்ப வேற கட்சியினுடைய சப்போர்ட்டர்னு இல்லாம பாஜக தரப்புல பேசுவாப்ல. சோ இந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ல இவருடைய சொந்த வாயை சூனியத்தை வச்சிரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொன்னார்ல, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டாங்களா, அன்னைக்கு நினைச்சாரு அண்ணாமலை, இன்னைக்கு பாருங்க எப்படி செதறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பாஜகவினரும் பாண்டே அவர்களை ஒரு மாதிரி விமர்சனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைய தேதியில லைவ் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது பாண்டே அவர்கள் தொடர்ச்சியா பல சேனல்ஸ்க்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல பாண்டே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காப்ல, விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவரால் ஜெயிக்க முடியாது, அதிமுகக்குள்ள வராரு அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ மொத்தமா எவ்வளவு தொகுதி, 234 தொகுதிகள் இருக்கு. இதுல அதிமுக 134 தொகுதிகளை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு 100 தொகுதியில நீ வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு 50 சீட்டு, எவ்வளோ 50 தொகுதிகளை விஜய்க்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 50 தொகுதியில பாமக இருக்குது, தேமுதிக இருக்கு அண்ட் பிஜேபி இருக்கு. இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு ஒரு 25, 10, 15 எப்படியாவது இப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுல. இங்க வின் பண்ண போறது யாரு? கண்டிப்பா என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிறாரு. யோசிங்களேன், இப்போ ஒரு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற நபர் என்டிஏ கூட்டணி முக்கியம் தான், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். போன எலெக்ஷன்ல அதிமுக 20% ஆஃப் ஓட் ஷேர் அப்படிங்கறத வாங்கியிருக்கு. கரெக்டா, லாஸ்ட் எலெக்ஷன்ல 20% தான் வாங்கியிருக்கு. அவங்களுக்கு நீங்க 134 தொகுதிகளை கொடுத்துருவீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முக்கிய ஒரு 12, 13 கிட்ட ஒரு 18 வரைக்குமே கூட பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது கொடுக்கறது இல்லையா? என்னங்க நீங்க பண்றது? நீங்க என்ன டிவிகே விஜய்க்கு வந்து 50 கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க, அப்ப பாஜக கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ உள்ளவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. சோ பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணதா நினைச்சு நீங்க தெரியாம அப்படி இப்படி வாயை விட்டுடுறீங்க, நான் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு பாண்டே அவர்களுக்கு நிறைய ஒரு மெசேஜும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அண்ணாமலை அன்னைக்குல இருந்து சொல்ற விஷயம்தான், நம்மளுடைய கட்சி அப்படிங்கிறது 2031 தனிச்சு இன்றிலிருந்து போட்டி போட ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய இலக்கு 2029 அப்படின்னு சொன்ன நம்ம இவர் இருக்காருல்ல, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காருல்ல, அவர் சொன்னதெல்லாம் கூட தப்பு. நம்மளுடைய இலக்கு அது மட்டும் கிடையாது. பிஜேபி தமிழகத்துல ஓங்கி நிக்கணும் அப்படின்னா நம்ம கட்சியை தனிச்சு நின்று போட்டியிட வைக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அன்றுல இருந்து இன்று வரைக்கும் எப்பவுமே பாஜக தான், அதிமுக தான், திமுக தான் மாத்தி ஒரு ஓல்டு ஜெனரேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிற மொத்தமா இருக்கிற கட்சிகள் 2 தான், அதிமுக திமுக. இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது உலகத்துலன்ற அளவுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சினாரியோ உடைச்சு நம்ம தனிச்சு நின்று கூட்டணியா இல்லாம தனிச்சு நின்னோம் அப்படின்னாதான் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி அப்படிங்கறத தமிழகத்துல பிடிக்க முடியும் அப்படிங்கறத ஒரு பிரதானமா நம்பக்கூடிய ஒரு நபர்னா அது அண்ணாமலை. கரெக்டா? சோ அன்னையில இருந்து அண்ணாமலை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எங்க போய் தள்ளி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? பாண்டேவே சொல்றாரு, ஒரு 134 தொகுதி அதிமுகவா, 50 தொகுதி தமிழக வெற்றி கழகமா, தேமுதிக, பாமக, அடுத்து வந்து பிஜேபி, இவங்க எல்லாரும் சேர்ந்து 50 தொகுதியை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்ப எப்படி பார்த்தாலும் பாமக அதிகமா கேட்பாங்களா மாட்டாங்களா? தேமுதிக கேட்குமா கேட்காதா? இவங்க எல்லாரையும் நீங்க உள்ள வாங்க கூட்டணி வாங்க வாங்க வாங்கன்னு கதறிட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 2 வச்சுக்கோங்க 3 வச்சுக்கோங்கன்னு கொடுக்க முடியுமா? அப்ப பிஜேபிக்கு எங்கிருந்து வரும் தொகுதிகள்? இது வந்து யோசிக்கணுமா இல்லையா? இது அண்ணாமலையுடைய பார்வைக்கு போயிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்களா அவங்களுடைய ஆதரவாளர்கள். ஏதாவது பேசினா நீ என்ன அண்ணாமலையுடைய ஆட்டுக்குட்டியா அப்படின்னு கூட கேட்டு கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி சர்ச்சைகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.